ஒரு கிராமத்தில் சிவ ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த சிவ ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஊர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் அவர்களால் இயன்ற பல பொருட்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த ஊரிலே மீன்களை விற்று கொண்டிருக்கும் ஒரு பெண் வியாபாரிக்கும் தானும் சிவ ஆலயத்துக்கு ஏதாவது பொருளை தர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மேற்பார்வையாளர் அந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, எனக்கும் ஏதாவது பொருளை சிவ ஆலயத்துக்கு தர வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்று சொல்கின்றார். இதை கேட்ட அந்த மேற்பார்வையாளர், சீச்சி, நீ எல்லாம் மீன்களை விற்பவள், உனக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, நீ எல்லாம் அதற்கு சரிப்பட்டு வரமாட்டாய் என்று உதாசீனப்படுத்துகின்றார். இதை கேட்ட அந்த மீன் வியாபாரி மிகவும் மனமுடைந்து போகின்றார். பிறகு திருவிழா நாளும் வந்தது. மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். சிவபெருமான் மிகவும் அழகாக பொன்னும் பொருளும் வைரமும் தங்கத்தாலும் அழகாக ஜொலிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தார். பெரிய பெரிய மாலைகளும் அவருக்கு சூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது பார்த்தால் பூசாரி சொல்கின்றார், ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது, அனைவரும் வந்து இறைவனை வணங்குங்கள் என்று சொல்கையில் சிவபெருமானுக்கு அனைத்து பொருள்களுமே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரிடம் ஒரு பொருள் மட்டும் வைக்கப்பட பலரும் மறந்து விட்டார்கள். இந்த பொருள் யாரிடமாவது இருக்கின்றதா என்று பூசாரி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த பொருள் எவரிடமே இல்லை. இதுதான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாச்சே, இது இங்கு இல்லையா என்று கேட்கின்றார். பிறகு யாராவது அதை வைத்திருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது அங்கே ஒளிந்து கொண்டிருந்த அந்த பெண் வியாபாரி, ஐயா, அதோ வில்வம் என்னிடம் இருக்கின்றது என்று எடுத்து வந்து தருகின்றாள். அந்த பொருளை வாங்கி சிவபெருமான் தலையிலேயே வைத்து விடுகின்றார். அப்பொழுது இந்த மீன் வியாபாரிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. ஐயோ, இந்த ஏழையின் பொருளா சிவனின் தலையில் வைத்து விட்டார்களே என்று மிகவும் ஆனந்தப்படுகின்றார். சிவபெருமானுக்கு அத்தனை விலையுயர்ந்த பொருட்களும் அவரது காலுக்கு கீழே இருக்கின்றது. ஆனால் அந்த மீன் வியாபாரி கொடுத்த பொருளானது சிவபெருமான் தலையில் வைத்து கொண்டார். ஆகையால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நாம் ஆத்மார்த்தமாக செய்கின்ற ஒவ்வொரு பொருளையுமே அவர் ஏற்றுக்கொள்கின்றார். சிவாய நமக. ஆகையால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நாம் ஆத்மார்த்தமாக செய்கின்ற எவ்வளவு குறைவான பொருளாக இருந்தாலும் சரி, அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த ஆத்மார்த்தமான பக்தி ஒன்றே போதும் சிவபெருமானை அன்பினால் கட்டி போடுவதற்கு.